ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டு ஹடிஎஸ் சார். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பசங்களுக்கு வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா இவங்க. அவங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கிறாங்க. நாங்கள் எங்கே மொட்டை அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குலதெய்வ கோவிலில் தான் மொட்டை அடித்தோம். ஐயனார் கோவில், அதனால் அங்கே தான் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு காது குத்தினோம். அப்படியே மொட்டை அடித்து காது குத்தினோம். பாப்பாவுக்கு வந்து மொட்டை போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுனாலே ரொம்ப பயம். காது குத்துறோன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், இந்த மாதிரி பண்ணுவாங்க, வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மொட்டை அடிக்கும்போது ரொம்ப அழுவான்னு நினச்சேன். பரவாயில்ல, பாப்பா வந்து அழலை, அமைதியாகவே தான் இருந்தா. அமைதியாக காமிச்சா. பையனுக்கும் அப்படி தான் மொட்டை அடிச்சுட்டு இருந்தோம். அவனும் வந்து அழுவான்னு நினச்சேன், ரொம்ப அமக்கலம் பண்ணுவான்னு நினச்சேன். பரவாயில்ல, அந்த அளவுக்குலாம் சேட்டை பண்ணல, அமைதியாக மொட்டை அடிக்க விட்டான். நாங்கள் பேச்சு கொடுத்தா அவங்க வந்து சொன்னாங்க, பேசக்கூடாதும்மா, பாப்பா டக்குன்னு பார்த்தான்னா இப்போ கீரிக்கும், பேசாமல் அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காது குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க தான் வந்து பாப்பாவுக்கு காது குத்துனாங்க 2 பேருக்கும். பாப்பாவை வந்து அவங்க மாமா மடியில் தான் உட்கார வச்சு காது குத்துனாங்க. பாப்பாவுக்கு பாருங்கள் எவ்வளோ பயம்னு சொல்லிட்டு, அவளுக்கு காது குத்துறதுனா என்னென்னு தெரியும். நிறைய வீடியோஸில் நிறைய இடத்துலலாம் பார்த்துருக்கால, ஃபங்க்ஷன்ஸ்லலாம் அந்த மாதிரி வலிக்கும் அவளுக்கும் தெரியும். அவளோட ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயம் தெரிஞ்சுது. கம்பலில் வந்து அந்த ஊசி, தங்க ஊசி போட்டு அதை வச்சு தான் குத்துவாங்க கம்பல். இப்போ பஞ்சிங்கில் குத்தலான்னு பார்த்தோம். சரி வலிக்காமல் இருக்க ஆயில்மெண்ட் வைக்கலான்னு பார்த்தோம். பட் பார்த்திங்கன்னா அப்படியே குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஊசியை வந்து கம்பலோட பேக் சைடு திருவாணியில் போட்டு குத்துனாங்க. பாப்பாவை பிடிக்கவே முடியல, ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. வலின்ட்டு அவளுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அழுதா ரொம்ப. ஃபேஸ் பாருங்களேன், எவ்வளோ பயமாக இருக்குன்ட்டு. ஆனால் அமைதியாக குத்திக்கிட்டா. நான் அவளுக்குள்ளே எவ்வளோ பயம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அடிக்கடி சொல்லுவா. என்கிட்டயே கூட கேட்பா, அம்மா வலிக்குமாம்மா வலிக்குமாம்மா. நான் சொன்னேன் வலிக்காதும்மா அப்படின்ட்டு. அமைதியாக காமிக்கிறா. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, மார்க் பண்ணிட்டு தானே குத்துவாங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு என்னை கேட்டாங்க, எப்படி கரெக்டாக இருக்கான்னு பாரும்மா கொஞ்சம், ஓகேவான்னு கேட்டாங்க. கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாகவே தான் வச்சுருந்தாங்க. இப்போ குத்த போகிறாங்க. என் அம்மாவும் அத்தையும் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க பின்னாடியே, அவள் கத்துவான்ட்டு. அவள் பயப்படுறாளோ இல்லையோ, அம்மாவும் அத்தையும் ரொம்பவே பயந்தாங்க. எல்லாரும் சாக்லேட் கொடுங்க, அழாமல் இருப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. செம்ம வலி போல். எப்படி கத்திட்டு அழுதா தெரியுமா? அவளை பிடிக்க எத்தனை பேர் பாருங்கள், எங்கே அசத்தி விட்டுருவாளோன்னு சொல்லிட்டு. இந்த பாட்டிங்களுக்கு தாங்க ரொம்ப பயம். குழந்த அழறா, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருவாணி போடுறப்பவும் அந்த பெயின் இருக்கும் தானே. ஆனால் அவள் வந்து அழுதுகிட்டே அமைதியாக காமிக்கிறாள். சுற்றி வேற நிறைய பேர் இருந்தோமா, அவளுக்கு வந்து ரொம்ப அதுவே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அழகாக குத்தியாச்சுங்க. ஒரு காது குத்தியாச்சு, இன்னொரு காதுக்கு வலிக்கும்னு தெரியுது அவளுக்கு. அம்மா சாக்லேட்லாம் ஊட்டி விட்றாங்க. இன்னொரு காதையும் குத்துடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கும் பயமாக இருக்குது. பாப்பா அழறத பார்த்துட்டு தம்பி அழ ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப. என்னமோ பண்ணுறாங்க அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்கள், இந்த காதும் வந்து குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள், கை காலை வந்து பிடிச்சிக்கிட்டு எப்படி குத்துறாங்கன்னு சொல்லிட்டு. பாவமாக இருந்துச்சு ஒரு பக்கம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் குத்தி தானங்க ஆகும். வலிக்கும்னு நம்ம பார்த்தா பாப்பாவுக்கு எப்படி குத்தாமல் இருக்க முடியும்? பரவாயில்ல, இந்த சைடும் குத்தியாச்சு. தம்பி தாங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அக்காவுக்கு என்னமோ பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்மளுக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம். ஒரு வழியாக 2 பேருக்கும் குத்தி முடிச்சாச்சு. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து குத்தி முடிச்சாச்சு. இது வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. தம்பிக்கும் செம்ம வலி, அவனுக்கு சரியாகவே குத்த முடியலங்க. ஃபுல்லாக வந்து இறங்கவே இல்லை. 2 வாட்டியாக குத்துனாங்க எடுத்துட்டு. அவனுக்கு தான் ரொம்ப பாவம் வலிச்சிச்சு குழந்தைக்கு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.